ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்ஷோர் ஜாபு. ஒரு லைஃப் போட் ஜாபுக்காக கரையிலேருந்து கிளம்பி கடலுக்குள்ளே ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ட்ராவல் பண்ணி போனோம். இப்போ ஆல்மோஸ்ட்டு ஷிப்புக்கிட்ட நெருங்கிட்டோம். ஷிப்பையும் வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வந்திருக்க ஷிப்பு, சர்வீஸ்க்கு வந்திருக்க ஷிப்பு. இப்போ இதில் தான் ஏறி உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பைலட் லேடரு. இதை யூஸ் பண்ணி தான் மேலே ஏறி போகணும். இப்போ இந்த தாவராப்புல அது வேறு யாரும் இல்லை, நான் வடிவேலு காமெடியில் வர மாதிரி செவலை தாவுடா தாவுங்கிற மாதிரி தாவி தான் மேலே ஏறணும். இது வந்து பைலட் லேடர் ஃப்ரெண்ட்ஸ். இது சில ஷிப்பில் இந்த லேடரை யூஸ் பண்ணுவாங்க, சில ஷிப்பில் வந்து ஸ்டெப்பு மாதிரி இருக்கிற மெட்டல் லேடரும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லேடர் தான் இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி மேலே ஏறணும். மேலே ஏறிட்டு லைஃப் போட் வேலையை முன்பே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வின்ச்சு ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் போட்டோட வின்ச்சு. இது பிரேக்கு எல்லாத்தையும் 1 பை 1 ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கோம். பிரேக் திக்னஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கோம். இதை செக் பண்ணி முடிச்சுட்டு போட்டை கீழே இறக்கி செக் பண்ணணும். உங்களுக்கு போட்டுனா காக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலரில் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லைஃப் போட்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஷிப்பில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஃபயரோ ஆனால் இதில் வேலை பார்க்குறவங்க தப்பிச்சு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு போட்டு தான் இது. இதை தான் இன்றைக்கி செக் பண்ண வந்திருக்கோம். இதை செக் பண்ணி எல்லாத்தையும் 1 பை 1 பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் அதை செக்யூர் பண்ணி விட்டுட்டோம். வேலையும் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது ஈவினிங் ஒரு 6 சம்திங் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எங்கே சுற்றி பார்த்தாலும் கரையே தெரியாது. ஏன்னா கடலில் ஒரு 15-18 நாட்டிகளுக்கு உள்ளே இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போட்டு வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்கப்புறம் போக வேண்டியது தான். இப்போ 1 பை 1 இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர் தான் இறங்கிட்டு இருக்காரு மேலேருந்து. இப்போது வெதரும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அதனால தான் கீழே இறங்கும்போது போட்டு நம்மளை அழைக்க வந்திருக்க சப்ளை போட்டும் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும், இல்லைன்னா நம்ம காலில் அடிச்சிடும். காலில் அடித்து ஆக்சிடென்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பத்திரமா இறங்கிட்டோம். தேங்க்யூ.